ஆபிரகாம்கிட்ட 75 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை பேசிட்டே இருந்தார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், குமாரனை தருவேன், குமாரனை. பேசும்போதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும் இதுக்கு வாய்ப்பு இல்லை, என் மனைவி வயசாயிட்டா, என் சரீரத்தில் பலன் இல்லை, நான் செத்து போயிட்டேன், என் சரீரம் செத்து போயிட்டு. ஆனா தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார், தேவன் பேசிட்டே இருக்கிறார். ஏன் தேவன் நடக்காத ஒன்றை, காணாத ஒன்றை, யோசிக்காத ஒன்றை என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்கன்னா, நான் திரும்ப திரும்ப அவரை விசுவாசிச்சு விசுவாசிச்சு விசுவாசிச்சு, நான் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை என் வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப தேவன் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்றேன், நீ நம்ப முடியாததை கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறார்னா, தேவன் நீ நம்ப கூடாதவைகளை, நீ நடக்காதவைகளை அவர் உன் வாழ்க்கையில பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றா, நீ அவரை நம்பணும் என்பதற்காகவே பேசுகிறார்.